ஆக்சுவலாக படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எப்படி எல்லோரும் வந்து போய் பார்த்தாங்களோ அந்த மாதிரி தான். லைக் ஒரு ஃபேமிலியில் இருக்க யதார்த்தமான விஷயத்தை வந்து எடுத்து அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு சின்ன லாட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஹீரோட லைஃப்பில் வந்து வருது. அது எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்றத காமிக்கிறாங்க. நடுவில் பேராசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அது எங்கே போய் நம்மளை நிப்பாட்டோம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. பெரிய மனுஷத்தன்மைனா என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சாதான் படம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூலை வந்து பிரேக் பண்ணி முனிஷ்காந்த் அண்ணனை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தாராளமாக பிடிக்கும். தாராளமாக எல்லா ஆடியன்ஸும் அது பார்க்கலாம். நல்லா இருக்குது. அதுதான் நம்ம வந்து அவரை ஒரு ஹீரோவாக வச்சு பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ முனிஷ்காந்த் சார் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எப்படி இந்த படம் இருக்க போகுது, கதை இருக்க போகுதுன்னு தெரியல. பட் படம் பார்க்கும்போது ஈக்குவலி அவரால் என்ன பண்ண முடியுமோ, அந்த கதைக்கு ஏற்றாக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காரு. இல்லை கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் அப்படின்றத தாண்டி அந்த பெரிய மனுஷத்தன்மைனா என்னன்றதை காமிச்சிருக்காங்க. ஏன்னா படத்தோட ஆரம்பத்தில் வந்து காசு இருந்தால் தான் எல்லாருமே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அது இல்லைனாலும் பரவாயில்ல நான் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை வந்து சரிசமமாக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய மனுஷத்தன்மைனா என்னன்றதை காமிச்சது கிளைமேக்ஸில் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். மிடில் கிளாஸ் ஒரு நல்ல படம் தானே, ஒரு ஃபீல் குட் மூவி தான். பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப இந்த மிடில் கிளாஸ் அவங்களால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அன்றாடமே அவங்களுக்கு வந்து இந்த செலவு ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஃபேமிலிலாம் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அது மிஸ் பண்ணால் அவங்களோட லைஃப் அவ்வளோ தூரத்துக்கு மாறுன்றதெல்லாம் காட்டியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நம்ம கதை நாயகனாக பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அது படமாக பார்க்குறப்போ அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாரோடமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கோ பழகும் போது அது இன்னும் மனநிறைவை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றது தான் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ பேர் எடுத்துப்பாங்கன்றது தெரியாது. பட் படமாக பார்க்குறப்போ அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதான் சொன்னேன். அப்புறம் லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்கலாம் அது அன்றாட வாழ்க்கையை செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் இந்த ரொம்ப அவங்கள நேரில் திரையில் பார்த்த மாதிரி இருக்கும். அது எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் தான் வேறு மாதிரி இருந்து. பட் ஃபேமிலியோட கண்டிப்பாக அது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும், பார்க்கலாம். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இங்கே 99.99% பேர் மிடில் கிளாஸ் தான். அவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. நம்ம இப்போ அதான ட்ரெண்டு, மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை, டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK அது மாதிரி தான். அந்த வரிசையில் இந்த படமும் சேரும். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றியும் பெறும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. முனிஷ்காந்த் எல்லா படத்துலையும் சிரிக்க வைப்பார். இதில் நம்ம அளவும் வச்சிருக்காரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவரோட கேரக்டர் ரோலில் இதுதான் பெஸ்ட்டு. அதேமாதிரி விஜயலட்சுமிக்கு இவ்வளோ நடிக்க வருமான்ற அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பட் அது செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி இருக்கு. பட் அவர் கடைசியில் செக்கு கிடைச்சதுக்கப்புறம் முனிஷ்காந்த் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணுவோமான்றது தெரில. அந்த அளவுக்கு நம்ம யாரும் நல்லவங்க கிடையாது. திரையில பார்க்கும்போது ஃபேண்டஸியாக நல்லா இருக்கு. பட் பண்ணுவோம், நம்மளுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோம். பட் முனிஷ்காந்த் அளவுக்குலாம் நமக்கு மனசு வராது. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவர் கடைசியில் வந்து உட்காரும் போது முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிட்டு போறாருன்னு நினச்சா ரொம்ப திருப்தியாக ஒன்று பண்ணார். அது கொஞ்சம் ஃபேண்டஸியாக தான் இருந்துச்சு. பட் நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஆகும். நம்மளே அப்படியே திரையில பார்க்குற மாதிரி தான் இருக்கு. முனிஷ்காந்த் வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்மளும் சேர்ந்து அவரோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே கனெக்ட் ஆகுது. ஓவராலா ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்கு ப்ரோ படம். மிடில் கிளாஸ் அதாவது என்னன்னா ஒரு ஊர்ல இருந்து இங்கே ஒரு வேலைக்காக வந்து ஒரு பையன் வந்து எப்படி செட்டில் ஆகி அதான் எதெல்லாம் அவன் மிஸ் பண்ணுறானோ அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். மறுபடியும் அவன் என்ன நினைக்கிறானோ அதையும் எடுத்து வச்சிருக்காங்க படத்தில். சூப்பர் அவருக்கு ஆப்டான கேரக்டர். இவ்வளோ நாள் ஒரு காமெடியை நான் பார்த்து இந்த மாதிரி ஒரு மெயின் லீடில் ரொம்ப ஆப்டாகவே நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் சொல்ல வர்றது என்னென்னா எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாருக்குமே கொடுக்கணும். அதுதான் அந்த படம். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு மூவி. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ்லாம் எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அது எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்ல டைமிங்கில் காமெடியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து டைமிங்கில் நல்லா இருந்துச்சு. பேர் ஓகே, புதுசாக பார்க்குறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கைலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்னா படமே முடிஞ்சிடும், அதனால தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு காமெடி படமாக போகுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, கதையாக இருக்குது கொஞ்சம். அப்புறம் வந்து அவர் பணம் 1 கோடி ரூபா பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெண்களோட சுவாரஸ்யத்தை போடுறாங்க. அதாவது நிறைய ஆட்டம் போட்டு அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்கிறாங்க. அது வந்து படத்தில் காட்டுறோம்னா நிஜத்துலேயும் அது மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பணம் கிடச்சதுக்கப்புறம் இந்த கணவருக்கு அந்த மனசில் ஒரு உறுத்தல் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அது நல்லா இருக்குது. எந்த காக்காயும் காலையில் கூட்டை விட்டு கிளம்பு வரும்போது இவங்க சாப்பாடு போடுவாங்கன்னு வராது. ஆனால் போடுற சாப்பாட்டை மற்ற காக்காயிலையும் கூப்பிட்டு சாப்பிடும். அது ரொம்ப மனுஷங்களை வந்து கற்றுக்கணும். புரியல. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் இருக்குது, முன்னாடி காமெடியாக இருக்குது. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் மிடில் கிளாஸ் மூவி வந்து ரொம்பவே நல்லா போயிருக்கு. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நிச்சயமாக வந்து பாருங்கள். மெயினாக கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, வளர்த்துருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியணும். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ஸோட வந்து பாருங்கள். காமெடிஸ், எமோஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். முனிஸ்கான் சார் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்பவே எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேமும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு 2 பேரோட ஆக்டிங்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா அதில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வந்து பாருங்கள், தாராளமாக வந்து பார்க்கலாம். என்னன்னா எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பணத்துக்காக தான் ஓடிட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் எல்லாருமே ஓடிட்டுருப்பாங்க, நிற்க மாட்டாங்க. ஸோ பணம் எல்லோரும் பணத்துக்கு தான் ஓடிட்டுருப்போம். மிடில் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே மோசம். ஏன்னா நானும் மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயினான விஷயமே அதுதான். ஸோ எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி மேலே வராங்க அப்படின்ற பற்றி படம் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலி, மெயினாக கிட்ஸோட குழந்தைங்களோட வந்து பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து ட்ரெய்லர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே வந்து போய் உட்காந்து பார்த்தா படம் வந்து ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு முடிச்சோன்னே செம்ம படம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கூட எமோஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அட்லாஸ்ட் வந்துட்டு ஒரு மனுஷனாக ஒரு என்ன அவனுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவன் ஆசைகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வர்றாங்க. அந்த 2 கேரக்டர்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அட்லாஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற டைலாக்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அந்த இதெல்லாம் வந்துட்டு எமோஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து ஹீரோவோட அப்பாவாக ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த நல்ல கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டரை வச்சு தான் படமே மூவ் ஆகும். அவர் ஜென்ரலாகவே வந்துட்டு எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவர் ஒரு படத்துக்கும் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி ப்ளஸ் எமோஷன் ரெண்டுலேயுமே பூந்து விளாண்டுருக்காரு. எமோஷன்ஸ்லாம் ரொம்ப கனெக்டிவாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். கிளைமேக்ஸில் வந்துட்டு சுற்றி உள்ளவங்க என்ன பார்க்குறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி வாழாமல் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிற பொறுத்து வாழ்கிறது தான் படம். இந்த படம் வந்து
அஸ் எ ஒரு இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, எனக்கே வந்துட்டு இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்டிவாக இருக்குது. என்ன தேவைங்கிறது ரொம்ப டச்சிங்கான நிறைய சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து 100% வந்துட்டு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள், நல்ல படம். தேங்க்ஸ். மிடில் கிளாஸ் படம் பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, முனிஷ்காந்த் லீடாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் உள்ளே வந்தோம். படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க, எப்படியாவது உருண்டு பிறண்டு நம்ம மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்குற சென்னையில் இருக்க பல மிடில் கிளாஸ் ஃபேமிலி தன்னையே ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தது. இல்லை, அது ரொம்ப சர்வசாதாரணம் தான். நம்மளே நிறைய யோசிப்போம், பேக்கில் வச்சுருப்போம், வீட்டில் வச்சோமா, ஆஃபீஸில் வச்சோமா, பெரிய குழப்பம் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற ஒரு சின்ன தடுமாற்றம் தான் இது. அப்புறமா ஒரு மாதம் கழித்து தெரிஞ்ச நம்ம வச்ச இடத்துல தான் இருந்திருக்கும், நம்ம மறதியாக வச்சுருப்போம் அந்த இடத்த. அதையே ஒரு நாட்டாக எடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் அழகாக சொல்லியிருக்கார். நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், கம்யூனிஸ்ட் படங்கள்லாம், ராஜமுருகன் படங்கள்லாம் பெரிய கம்யூனிசம் பேசுவார். அது த்ரூ அவுட் ஸ்டோரியே ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி சொன்னப்போ ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அதுக்குள்ளே ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறப்ப அது நிச்சயமாக பதியும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் டைரக்டர் கிஷோர். இது ஹீரோ ஹீரோயினாக பார்க்க முடியாது. அவங்களே சொன்னாங்க, விஜயலட்சுமி ஒரு லீடிங் ஹீரோயினாக இருந்தவங்க. ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் முனிஷ்காந்துக்கு பேராக பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும் ஆர்டிஸ்ட்டும். அவங்க துணிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பே. இதை வந்து இந்த அன்புக்கரசிங்கிற ஒரு கேரக்டராக தான் அவங்க பார்த்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்கு படத்தில். கரெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, ஒரு கோடீஸ்வரன் தாராளமாக பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு பரம ஏழை கொடுக்க மாட்டாங்கிற எண்ணமும் வேண்டாம். அப்படிங்கிறத உடைச்சி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக சொல்லியிருக்காரு டேரக்டர். ஏன்னா கேரக்டர் நேமே காரல் மார்க்ஸ்னால் பொது உடைமை சித்தாந்தத்தை கொடுத்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபிஷாக இருப்பார். கிளைமாக்ஸில் அவர் எப்படி மாறுறாரு அவங்க அப்பா மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக லேண்டிங் பண்ணியிருக்காரு. இது நிச்சயமாக வந்து எல்லா மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் பார்த்த உடனே தன்னை ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நிச்சயமாக ஒர்க் ஆகும். ஏன் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கூட இப்படிலாம் இருப்பாங்களான்னு வியந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. ஒரு நீட் அண்ட் ஆவரேஜ் மூவி. ஆக்சுவலி கண்டென்ட் வைஸாக பெருசாக ஃபீல் குட் மூவியை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபீல் குட் மூவி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா. அந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்டெண்டட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அதில் பெருசாக எமோஷன்ஸோவோ இல்லை காமெடியாவோ எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில போர்ஷன்ஸ் விஜயலட்சுமி பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்தது சொல்லலாம். ரொம்ப பேசிக் தான். நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் கம்யூனிசம் பேசிக்கலாம். எதுவுமே வந்து இன்டெப்த்தாக பண்ணலை. ஆக்சுவலாக எமோஷனாகவும் இன்டெப்த் ஆகலை. அந்த கம்யூனிசம் பற்றி சொல்கிறாங்க, அதுவும் இன்டெப்த் ஆகலை. வேறு சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. இல்லை மேலோட்டமாக அப்படியே ஜஸ்ட் அப்படியே கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். தவிர பெருசாக முனிஷ்காந்த் ஒரு நீட் பெர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு முனிஷ்காந்த் அண்ட் விஜயலட்சுமி காம்போ வந்து எனக்கு ஏதோ கேஸ்டிங்கே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஆடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் சொல்ல வரல, கம்யூனிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அது தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பெருசாக கனெக்டபுளாக இல்லை ஆக்சுவலாக. ஓகே, நீட் ஆவரேஜ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கா?